லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். நிறைய வரைபடங்கள் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் வீடு சம்பந்தப்பட்டதனுடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சார், வீடு கட்டுறோம்னா பெஸ்ட் அளவு ஏதாவது சொல்லுங்கள் சார். ஸோ அதாவது ஒரு 2BHK வித் போர்ட்டிகோவோடு அமைக்கணும்னாக்கா ஸ்டாண்டர்டைஸ்டு சைஸ்னாக்கா 28 அடி வாஸ்து அளவில் நல்ல அளவு, நீளம் 35, அதுவும் வாஸ்து அளவு. ஸோ இது ஒரு 1000 சதுரடி 125 குழி வரும். ஸோ இது எல்லா ஃபேஸிக்கும் பொருந்தும். ஸோ அகலம் மினிமம் வந்து ஒரு 26 அடிக்கு மேலே வச்சோம்னாக்கா நல்ல அளவு வரும். பெஸ்ட்டு பிளான் அமைக்கலாம் சார். வீடு கட்டுறதை எந்தெந்த குழியில் வச்சு கட்டினா நல்லா சிறப்பு சார்? ஸோ 125 குழி, 117, 113, அப்புறம் 129 அங்கீசம் கிடையாது, 135, அது வயது பொருத்தம் மாத்திரம் கம்மியாக இருக்கும். 143, 147, 159. இன்னும் பெஸ்ட் அளவுன்னு எடுத்தோம்னா 177 குழி, 11 பொருத்தத்தில் 11 பொருத்தம் உள்ள அருமையான குழி பொருத்தம். ஸோ அதனால் வந்து கம்மியான அளவு சொல்லுங்கள் சார்னா 91 குழி, 95 குழி, 99 குழி, இதெல்லாம் குழிங்கிறது இன்ட்டு 8.03 போட்டிங்கன்னா உங்களுக்கு சதுரடி வந்துடும். இப்போ 91 குழி இன்ட்டு 8.03னா எத்தனை சதுரடி? ஸோ அதனுடைய அமைப்பில் நீங்கள் வரைபடம் அமைச்சிக்கலாம் சார். இப்போ தெற்க பார்த்த வீடு இருக்குது, மேற்கு பார்த்தா தலைவாசல் வைக்கலாமா? ஸோ சவுத் ஃபேஸிங் ஹவுஸு, வெஸ்ட் ஃபேஸிங் தலைவாசல் வைக்கலாமாங்கிறதான் கேள்வி. ஸோ சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் தெற்க பார்த்த வீடு இருக்குது, கண்டிப்பாக மேற்கு பக்கம் தலைவாசல் வைத்தோமையானால் கன்னி மூலம் மிதிச்சு போகிற மாதிரி இருக்கும், தென்மேற்கு. ஸோ அதனால் எக்காரணத்தில் கொண்டும் தெற்க பார்த்த வீட்டுக்கு மேற்கு தலைவாசல் வைக்கவே கூடாது, கிழக்கு வச்சுக்கலாம். அதுவும் ஈசான தள்ளி வைக்கணும். ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோன்னா அக்னி மூலையில் வச்சக்கூடாது. தெற்க பார்த்த வீட்டிற்கு கிழக்கு தலைவாசல் வைக்கலாம். ஸோ அதில் நார்த் ஈஸ்ட் வைக்கணும். இன்னும் சரியாக சொன்னாலும் தெற்க பார்த்த வீட்டிற்கு தெற்கே தலைவாசல் வச்சுருக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு அங்கீகாரம், அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு. அதனால் இதை தூக்கி அப்படி மாற்றியெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் கிழக்கு வச்சுக்கோங்க. சவுத் ஃபேஸிங் வீட்டுக்கு வந்துட்டு அக்னி மூலை உச்சஸ்தானத்தில் தான் வைக்கணுமா, இல்லை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா சார்? சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சவுத் ஃபேஸிங் ஹவுஸுங்கிறது உச்சஸ்தானம்ங்கிறது அக்னி மூலை. பிளாட்டினுடைய அகலம் வந்து ஒரு 30 அடிக்கு மேலே, பில்டிங்கினுடைய அகலம் 30 அடிக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30 ஃபீட்டுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா தலைவாசலானது கிச்சன் கழிச்சிட்டு அதனுடைய உச்சஸ்தானத்தில் வச்சுக்கலாம். பிளாட்டினுடைய அமைப்பே 20 அடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் நீங்கள் தலைவாசல் வைக்கணும். 2 ஆப்ஷன். பிளாட்டினுடைய அகலம் ஜாஸ்தி வரும்போது கிச்சனாக அக்னி மூலையில் வச்சுட்டு தலைவாசல் வச்சுக்கலாம், உச்சஸ்தானம் தான். இல்லை சார், நாங்கள் வந்து போர்ட்டிக்கோ அக்னி மூலையிலேயே வச்சுக்கிறோம், அங்கேயே தலைவாசல் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்குன்னா தலைவாசலை வந்து உச்சஸ்தானமாகிய தென்கிழக்கு மூலை சவுத் ஈஸ்ட் கார்னரில் தலைவாசல் வச்சுக்கிறது சிறப்பு. சார், ஆடி மாதம் வந்து சென்ட்ரிங் போடலாமா? சரி, நல்லா ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஆடி மாதம் வந்து கழிக்கப்படுவதற்கு உண்டான மாதம் கிடையாது. ஆடி மாதம் ஈஸியாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாதம். ஏன்னா அந்த மாதத்தில் தான் சூரியன் வந்து கடகத்தில் வந்து பிரவேசிக்கிறார். அந்த மாதம் நல்ல மாதம். அதனால் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க்கு எக்ஸிபிஷனில் இருக்கிறவங்க, ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறவங்க தாராளமாக ஆடி மாதத்தில் சென்ட்ரிங் அமைக்கலாம். தலைவாசலானது வைக்கிறது ஆடி பெருக்கோ அல்லது ஆடி வாஸ்து வருது, அப்போ கூட நீங்கள் செய்யலாம் சார். அதே மாதிரி ஆடி மாதத்தில் வாஸ்துவும் பண்ணலாமா சார்? ஆடியில் வாஸ்துன்னா வருஷத்தில் 8 தடவை தான் வாஸ்து பகவான் கண் விழிச்சு அருள் பாலிக்கிறார். அப்போது ஆடி மாதத்தில் 11ஆம் தேதி வாஸ்து நாள் தான், குரு உச்சம் பெறுகின்றவருடைய ஒரு வீடு. ஸோ காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வருகின்றார், மேஷத்திற்கு 4ஆம் இடத்துல சூரியன் வர்றார், குருவும் உச்சம் பெறுற வீடு. ஸோ அதனால் தாராளமாக ஆடி மாதம் வாஸ்து செய்து கட்டட வேலை துவங்கிறது, மார்க் பண்ணுறது, பிளான் அமைக்கிறது. ஸோ ஒர்க்கே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து வைகாசிலேயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ நீங்கள் வாஸ்து பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த நாளில் போர் போடலாம். ஆடி 11ஆம் தேதி வந்து வாஸ்து செஞ்சுட்டு அன்றைக்கே போர் போட்டு ஒர்க்கும் ஆரம்பிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே ஆடி 11ஆம் தேதி பண்ணலாம். குடிமத்திரம் போகக்கூடாது. புதுசாக வந்து நாங்கள் வந்து வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்ய போகிறோம்னாக்கா ஆடி மாதத்தில் 11ஆம் தேதி செய்யாதீங்க. பட் வாஸ்து பண்ணி வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அருமையான நாள். ஒரு சில நண்பர்கள் அக்ரிமெண்ட் பதியலாமான்னு கேட்குறாங்க. ஆடி பெருக்கு அக்ரிமெண்ட் பதியலாம். அக்ரிமெண்ட்டுக்கு உண்டானது டாக்குமெண்ட் பதிகிறது, பத்திரம் பதிகிறதுக்கு உண்டானது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆடி பெருக்கில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பத்திரம் பதிஞ்சு ஒர்க்கை எக்ஸிக்யூஷன் பண்ணுறது. பட் மற்ற நாட்களில் எதுவும் பண்ணாதீங்க. வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று தான் ஆடி 11 சொல்லியிருக்கு. ஆடி பெருக்கில் வந்து பத்திரம் பதிகிறதுக்கு உண்டான அருமையான காலம்.
சார் இப்போ வாஸ்து பூஜை எல்லாமே பண்ணிட்டோம், போர் வந்து சவுத் வெஸ்ட்டில் போட்டிருந்தோம் சார். இப்போ கூவி கூவி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ பலருக்கும் நிறைய வீடியோ 5Gங்கிறது என்ன ஃபார்முலான்னாக்கா, போர் வந்து ஈசானத்தில் இருக்கணும், மழைநீர் சேரிப்பு, சம்பு இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் வரும். நான் பேசுகிற பிளானில் அனைத்துலேயும் வரும். ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த அமைப்புங்கிறது தென்மேற்கில் போர் போட்டாச்சுன்னா என்ன செய்யுது? உங்கள் ஜாதகப்படி 7.5 அஷ்டமத்துக்கு கண்டசனி நடக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு பெறுவதற்கு உண்டான அமைப்பு உண்டு. ஸோ இது வந்து என்ன விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவும் மாற்றம் பண்ண முடியாது. இந்த பூமியில் இப்படி வாழணுங்கிறது இருக்கும். இப்போ அடியன்னு சொன்னோன்னே நீங்கள் நாளைக்கு திருத்தவும் ஒன்றும் பண்ணிட முடியாது. பட் ஈசானத்தில் தான் போர் போடணும். அந்த பூமியானது, அந்த நிலமானது, அந்த போரானது எப்போ மாற்றம் பண்ணணுமோ அது அப்போ தான் வரும். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா பார்த்த உடனே அடுத்த நாளே மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ நாளைக்கு போர் போட்டு நாளை கழித்து நீங்கள் மாற்ற முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கன்னிமூலையில் போர் போட்டுதான் எங்களுக்கு தெரியல சார்னாக்கா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நாளைக்கு போர் மாற்றிடுவீங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கன்னிமூலையில் போர் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி இல்லை, மினிமம் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் போட்டவங்க தான் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் நிச்சயமாக வந்து ஈசானத்தை மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. சார் இப்போ வீடும் கடையும் சேர்ந்து கட்டலாமா சார்? ஸோ வீடுங்கிறது 4ஆம் இடம், வீடு வாகன சுகம் ஸ்தானம். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 4ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. 4ஆம் இடத்திற்கு உண்டான கிரகமானது, இப்போ உதாரணத்திற்கு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் இடத்திற்கு உண்டானவர் யாருன்னா சந்திரன். ஸோ அதே மாதிரி 10க்கு உண்டானவர் சனின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு காம்பினேஷனோ அல்லது தொடர்போ அல்லது சேர்ந்து இருந்தாலோ இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீடும் கடையும் சேர்ந்து வைக்கலாம். 10ஆம் இடத்திற்கு உண்டான கிரகமும் 4ஆம் இடத்திற்கு உண்டான கிரகமும் பரிவர்த்தனையோ சேர்ந்தோ 1-5-9 இருந்தால் வீடும் கடையும் சேர்ந்து வரும். இல்லைன்னா தனித்தனியாக தான் வைக்கணும். சார் நல்ல வீடு வாஸ்துபடி இருக்கிற அமைப்பு யாருக்கு சார் அமையும்? ஸோ வாஸ்துபடி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா வாஸ்துபடி தான் எல்லாருக்கும் அமையணுங்கிறது தான் இந்த சேனலில் நிறைய நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ எல்லாருமே வாஸ்துபடி வீடு கட்டி வாழ வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஜாதகத்தில் லானான்னு போட்டிருக்கோம். நீங்கள் கட்டத்தை போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் அப்புறம் பர்த் ஆஃப் டைம் போட்டிங்கன்னா லானான்னு இருக்கும். அந்த லானாங்கிறது தான் லக்னம். அதிலிருந்து 4ஆம் இடம், 4ஆம் இடத்துல வந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால், உதாரணத்திற்கு வந்து ஒரு ஜாதகத்தில் குருங்கிறதும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக லட்சணமான வாஸ்துபடி உள்ள ஒரு வீடு அமையும். அதே லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்றோ ராகுவோட சேர்ந்திருக்கிறதோ, அல்லது லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சனியும் கேதுவும் சேர்ந்திருந்தால், அல்லது செவ்வாயோட ராகு சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு வாஸ்துபடி வீடு குறையுடன் கூடிய வீடு, அது ஒரு கால புருஷ தத்துவப்படி கொஞ்சம் மாற்றம் வரும்போது அந்த குரு சேர்க்கையோ சுக்கிரன் சேர்க்கை ஏற்படும் போது அந்த வீடு வாஸ்துபடியும் மாற்றம் ஏற்படும். பட் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் வாஸ்து குறையுடன் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய ஜாதகத்தை பார்த்ததில் இந்த மாதிரி அமைப்பும் உண்டு. சார் ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, சொந்த வீடோ இல்லை நிலமோ வாங்க முடியல, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? ஜாதகத்தில் வந்து லக்னத்திற்கு 4ஆம் இடம் சுக்கிரன் நீசம்னா சொந்த வீடு அமைவதற்கு கொஞ்சம் கடினம். ஸோ இது ஒன்று மாத்திரம் கணக்கில் எடுத்துக்க கூடாது. 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம் மனைவி வந்தபின் யோகம். அதே மாதிரி குருவனுடைய அமைப்பு, குருங்கிறது பிள்ளைகள் பிறந்தவுடனே அதற்குண்டான அமைப்பு. ஸோ ஒருவருடைய ஜாதகம் மாத்திரம் எடுத்துக்கூடாது. இப்போது கணவர் ஜாதகத்தில் வீடு கட்டும் யோகம் இல்லைன்னா எடுத்து தனியாக வச்சுக்க வேண்டியதான், நீ வீடே கட்ட மாட்டே அப்படின்னு சொல்லிடுவேன். மனைவி ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவள் மனைவி வந்தபின் யோகம் வரும். அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குன்னா அதையும் எடுத்து வச்சுக்குவோம். குழந்தை பிறந்துருச்சு, அந்த ஜாதகத்தில் லக்னம், இப்போ தனுசு லக்னம் அந்த பாப்பாவோ அந்த பையனோ பிறந்திருக்கிறவருக்கு தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த பையன் பிறந்த உடனே இல்லை அந்த பாப்பா பிறந்த உடனே பயங்கரமான ஒரு நல்ல வீடு கட்டும் யோகம், வீடு மாறும் யோகம், புது வீடு போகிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உண்டு. ஸோ அதனால் வீடு வந்து வாடகைக்கு தான் இருக்கணும். நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு 20,000 ரூபா சம்பளத்தில் இருக்கோம், என் மிஸ்ஸஸ் ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் இருக்கோம், எங்களுக்கு என்னத்தை வந்து வீடு கட்ட முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த குழந்தையினுடைய அமைப்பு, ஒருவேளை 1வது குழந்தை பிறந்தும் அந்த மாதிரி தான் இருக்குன்னா 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உச்சகட்டமான ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி உள்ள அமைப்போடு பிறந்துருச்சுன்னா ஒரு அந்த கடையிலேயே இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உயர்வான ஒரு பதவி கொடுத்து வீடு வாசல் கொடுப்பதற்கு உண்டான அமைப்பெல்லாம் உண்டு. ஸோ அதனால் வாடகை வீட்டில் தான் நம்ம வசிக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதற்குண்டான எல்லா கிரகத்தையும் சேர்ந்து எடுத்து பார்த்தா அதற்கு அப்புறம் தான் நம்ம பலன் சொல்லணும். சார் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் சிறப்பு சார்? ஸோ எல்லாருக்குமே வந்து பொதுவான கோவில்கள் இருக்குது. பட்டு இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, ஒரு சில நிறைய பேர் நிறைய கோவில்கள் சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிருன்னு சொல்லி. உதாரணத்துக்கு 7 நடக்குதுன்னா சனி பகவான் உங்கள் ஊர்லேயே சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எள்விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. இது ஒன்று.
அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு செய்யுங்க. வீடு நல்ல தரமாக வாஸ்துபடி, அதுவும் நல்ல இன்ஜினியர் அமையணும், அப்புறம் மேஸ்திரி அமையணும், ஆசாரி, பிளம்பரு, அந்த வீடு கட்டி கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும். ஸோ ஒரு அன்பர் வந்து பத்திரிக்கையிலேயே கொத்தனார், பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அவர் பேரெல்லாம் போட்டு யூடியூப்பில் வந்துருந்துச்சு பார்த்தேன். ஸோ அது மாதிரி நல்லா அமையணும். ஸோ வீடு அவங்களும் கட்டி கொடுக்குறவங்களும் நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கு எந்த கோவிலுக்கு போகிறது, நம்மளும் நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கு எந்த கோவில்னால் பழனி முருகனை போயிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராஜ அலங்காரத்தை போய் பார்த்துட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் திசையோ அல்லது குரு திசையோ நடந்துச்சுன்னா திருச்செந்தூர், இந்த 2 கோவிலுக்கு ஏதாவது ஒரு கோவில் முருகரை போய் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக வீடு கட்டும்போது மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் சந்தோஷமாக வீடு கட்டி முடிக்கப்படும். பணப்பற்றாக்குறைங்கிறது உங்களுக்கு வராமல் நல்ல கிரகப்பிரவேசம் அன்னைக்கு வராத ஆட்கள், பிரிந்த உறவுகள் எல்லாருமே சேர்வதற்கு உண்டான 2 கோவில், ஒன்று திருச்செந்தூர் இல்லைன்னா பழனி, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இப்போ நிறைய கேள்விகள் நாங்கள் கேட்டிருந்தோம், பார்த்துருக்கீங்க, அதற்கு உண்டான பதில்களும் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஸோ அதனால் இதை பற்றி வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் இதிலேயே பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வரைபடம் நாங்கள் நிறைய அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம், போட்டு கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து உபயோகரமாக இருக்கோ இல்லையோ, உங்கள் உறவுகளுக்கோ இன்ஜினியருக்கோ பயன்படும், இல்லைன்னா நண்பர்களுக்கு பயன்படும். கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமः.